இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இறைவார்த்தையானது எல்லைகளை தாண்டும் நம்பிக்கை என்ற கருத்தியலோடு நம்மை ஒரு வலிமையான உண்மையோடு சிந்திக்க அழைக்கிறது. கடவுளின் இரக்கம் எல்லைகளால் கட்டப்படுவதில்லை, ஆனால் மனிதனின் நம்பிக்கை அதை திறந்து விடுகிறது என்பதை ஆழமாக சிந்திக்க நமக்கென்று அழைப்பு விடுக்கிறது. முதலாவது, இயேசு எல்லைகளுக்கு வெளியே. இயேசு தீர்ப்பகுதிக்கு செல்கிறார். இது யூதர்களின் தூய்மை எல்லைக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதி. அவர் தனிமையை நாடுகிறார். ஆனால் அவரின் இரக்கம் மறைவில் இருக்க ஒருபோதும் முடியவில்லை. கடவுள் நம் வாழ்வில் நுழைய விரும்பும்போது எத்தனை கதவுகள் நம்மிடம் நெருங்கி வர அடைக்கப்பட்டிருந்தாலும் மூடியிருந்தாலும் அவர் வழி கண்டுபிடித்தே தீருகிறார். இரண்டாவது, துயரத்தில் ஒரு தாய். ஒரு பெண், கிரேக்க பெண், சிறிய பொனீசிய இனத்தைச் சேர்ந்த யூத மரபில் புறஜாதி என்று அழைக்கப்பட்ட இனத்தின் ஒரு பெண். அவள் தன் மகளின் வேதனையால் உடைந்து நிற்கிறார். அவர் மனம் கசந்து நிற்கிறார். அவள் கேட்கவில்லை, மாறாக அவள் வீழ்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலேயே, காலடியிலேயே. உண்மையான ஜெபம் என்றால் வெறும் வார்த்தைகளாலும் அற்ப சொற்களால் நிறைந்ததல்ல, மாறாக தாழ்மையின்தால் தொடங்குகிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக்குகிறது இப்பெண்ணினுடைய தாழ்மையான குணம். மூன்றாவது, கடினமாக தோன்றும் இயேசுவின் வார்த்தைகள். பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்கிறார் இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தை கடினமாக தோன்றுகிறது. ஆனால் இயேசு இங்கே அவளை நிராகரிக்கவில்லை, அசிங்கப்படுத்தவில்லை, அவமானப்படுத்தவில்லை. மாறாக அவளின் நம்பிக்கையின் ஆழத்தை வெளிக்கொணருகிறார் இயேசு. சில நேரங்களில் கடவுளுடைய மௌனமும் கடினத்தன்மையும் பதிலளிப்பது நம்மை விளக்குவதற்கல்ல, அப்புறப்படுத்துவதற்கல்ல, நம்மை இன்னும் விசுவாசத்தில் ஆழமாக வேரூன்றி நிற்பதற்கு, வளர்ப்பதற்கு. நான்காவது, வாதம் அல்ல, விசுவாசமே. அந்த பெண் கோபப்படவில்லை, பின்வாங்கவில்லை, மறைந்து போகவில்லை. இதெல்லாம் எனக்கு எதற்கு என்று சொல்லி அவர் கோபப்படவில்லை, அஞ்சவில்லை. மாறாக அவள் சொல்கிறாள், மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்கிறார். இது தாழ்மையின் உச்சத்தை குறிக்கிறது. இது நம்பிக்கையின் வெற்றி. அவள் கேட்பது பெரிய அற்புதம் அல்ல, பெரிய அடையாளங்கள் அல்ல, மிகப்பெரிய அதிசயங்கள் அல்ல, மாறாக கடவுளின் இரக்கத்தின் ஒரு சிறு துண்டு போதும் என்று அவள் அறிந்து கொண்டாள். ஐந்தாவது, நம்பிக்கை எல்லைகளை உடைக்கிறது. இயேசு சொல்கிறார், நீர் இப்படி சொன்னதால் பேய் உன் மகளை விட்டு நீங்கிற்று என்று. இங்கே குணமாக்கப்படுகிறது. தூரத்தில் இருந்தபடியே விடுதலை அளிக்கப்படுகிறது. இனம், மொழி, மதம் எதுவும் கடவுளின் அருளுக்கு ஒருபோதும் தடையாக முடியவே முடியாது. நம்பிக்கை மட்டும் அங்கே கதவு திறக்கப்படுகிறது. ஆறாவது, நம் வாழ்க்கைக்கான அழைப்பு. அன்பார்ந்த சகோதரர், சகோதரிகளே, நாம் எப்போது இந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை நம்முடையதாக்கப் போகிறோம்? தீராத பிரச்சனைகளில், குடும்ப கவலைகளில், நோய் நொடிகளால் நாம் வாடும் பொழுது, பயம், நிராசை நம்மை கவ்விக்கொள்ளுகிற பொழுது, கடவுள் மௌனமாக இருக்கிறார் என நினைக்கும் போதெல்லாம் நம்பிக்கையை விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறோமா? ஒரு சிறு துண்டு அருள் போதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் பெற. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.